நம்ம ஏதாவது ஒரு எலி நம்ம குப்பையில இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலே அந்த எலிய என்ன பண்றோம்? சாகடிக்கிறதுக்கு எலி பொறி வைக்கிறோம். அப்படி இல்லைன்னா அது ஏதாவது ஒரு விஷத்தை வச்சு அதை சாகடிக்க நினைக்கிறோம் இல்லையா? நம்ம கிச்சன்ல இருக்கிற சக்கரை டப்பால ரெண்டு சக்கரை பருக்கைய எறும்பு எடுத்துட்டு போயிருச்சு அப்படின்னா நீட்ட சாக் பீஸ் வரைஞ்சு ஒட்டுமொத்த எறும்பு குடும்பத்தையே கொலை பண்றோம், சாவடிக்கிறோம். ஒரு கொசு நம்ம கிட்ட இந்த 2 சொட்டு ரத்தத்தை எடுத்துருச்சு அப்படின்னா பச்சுன்னு ஒரு போட்டு அந்த கொசுவை சாகடிக்கிறோம். ஆல் அவுட் போட்டு ஒட்டுமொத்தமா கொசுவை சாகடிக்கிறதுக்கு துடிக்கிறோம் இல்லையா? ஆனால் நாம இந்த வாக்கினை செலுத்தி ஒட்டுமொத்த தலைமுறையுடைய வாழ்க்கையும் சிதைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து மாற்று அரசியல் கட்சிக்கு வாக்கு செலுத்தினால் மட்டும்தான் அடுத்த தலைமுறை சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். இன்னைக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு வந்த யாருமே களத்துல நிக்கல. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார்னு ஒருத்தர் வந்தார். இன்னைக்கு யாரோட காலை பிடிச்சிட்டு இருக்காரு? டார்ச் லைட்ட தூக்கி ஓங்கி டிவிலயே எரிஞ்சாரு. என்ன சொல்லி எரிஞ்சாரு? ஊழல் ஒழிப்போம் சொல்லி எரிஞ்சாரு. ஆனா இன்னைக்கு யாரு ஊழல் பெருச்சாளிகளாக இருக்கிறார்களோ, ஊழலில் கொழுத்து இருக்கிறார்களோ அவர்கள் கூடயே கூட்டணி வைத்திருக்கிறார். அடுத்தது சின்ராசன் ஒருத்தர் இருந்தாரு. சூரிய வம்சத்துல சொன்னாரு, நான் எப்படி தேவயானி அவர்களை கலெக்டர் ஆக்கணோ அதே மாதிரி என் மனைவிய ராதிகா அவர்களை MP ஆக்கிட்டு தான் சாவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா அவர் யாரு கூட இருக்காரு? மொத்த கட்சியும் கொண்டு போய் பாஜக கூட இணைத்துட்டார். யாருக்கிட்டையும் கேட்கல. பொதுக்குழு செயற்குழுன்னு ஒரு குழுவையும் கூட்டல. தன்னிச்சையா முடிவெடுத்து ஒட்டுமொத்தமா கட்சியை பாஜகவோட இணைத்து கொண்டார். அதே மாதிரி ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீது எனக்கு அதிகமான மரியாதை உண்டு. இருந்தாலும் அப்போது அவரிடம் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. ஐயா, பாஜகவுக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, சுழியத்துக்கு கீழே அப்படின்னு சொன்னார். இப்போது அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, ஐயா அன்புமணி கிட்ட போய் கேட்கிறாங்க, உங்க அப்பா சொன்னாரே சுழியத்துக்கு கீழே கொடுப்பேன்னு சொன்னீங்களே, இப்ப கூட்டணி வச்சிருக்கீங்களேன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, இது கொள்கை கூட்டணி இல்ல அப்படின்னாரு. நமக்கு என்ன தோணுது? இது கொள்கை கூட்டணி இல்லை என்றால் கோடிகளுக்கான கூட்டணியா என்று கேட்க தோணுகிறது. இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் மாற்று என்று சொல்லிட்டு வந்த எல்லா புதிய அரசியல் கட்சிகளும் இன்னைக்கு சமரசம் அடைந்து விட்டார்கள். அவர்களுடைய தன் லாபத்திற்காக ஒரு சில கோடிகளுக்காக ஒட்டுமொத்த மக்களின் நம்பிக்கையை, அவர்கள் மீது படைபடையாக திரண்ட ஒட்டுமொத்த மக்களின் நம்பிக்கையை அடமானம் வைத்து விட்டார்கள். இவங்களை திருப்பி நாம நம்பணும் அப்படின்னா நாம தான் நாசமா போவோங்கிறத நீங்க நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும்.